வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியையும் சேர்த்து தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டது. வேட்பாளர்கள் பெயருடன் கரும்பு விவசாய சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாம் தமிழர் கட்சி தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சீமான் கட்சிக்கு ஒதுக்கியுள்ள கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி இந்த முறை தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 11 மாநிலங்களில் அக்கட்சி போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. தேசிய கட்சியாக ஒரு பொது சின்னத்தை பெற வேண்டும் என்றால் அக்கட்சி குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் தேசிய கட்சியாக ஒரு பொது சின்னத்தை பெற முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துவதற்காகவே ஆளும் கட்சி மறைமுகமாக சின்னத்தை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என நாதகவை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி கர்நாடகாவில் மட்டும் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாகவே தெரிகிறது. இந்தியா முழுவதும் அக்கட்சிக்கு அச்சின்னம் இன்னும் வழங்கப்படவில்லை. திமுகவின் உதயசூரியன் சின்னம் கூட வேறு மாநிலத்தில் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் உதயசூரியனே சுயேட்சை சின்னமாகவே இருந்தது. திமுக அச்சின்னத்தில் நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் தமிழ்நாட்டில் மட்டும் உதயசூரியன் திமுகவின் நிரந்தரமான அடையாளமாக மாறியது. அதேபோல இரட்டை இலை சின்னம் கேரளாவில் உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதே சின்னம்தான் அதிமுகவுக்கு உள்ளது. சைக்கிள் சின்னம் தெலுங்கு தேசத்திற்கு இருந்தது. இங்கே அதே சின்னம் தமாகவுக்கு முன்பு இருந்தது. இப்படி ஒரே சின்னம் பல மாநிலங்களில் வேறு கட்சிகளுக்கு இருக்கலாம். ஒரு கட்சி மாநில கட்சியாக வளர்ந்து இந்தியா முழுவதும் பிறகு தேசிய கட்சியாக போட்டியிடும் போது வேண்டுமானால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறிக்கக்கூடும். அப்படித்தான் முன்பு யானை சின்னம் பாமகவுக்கு இருந்தது. மாயாவதியின் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியாக மாறிய போது பாமகவின் யானை சின்னம் பறிபோனது. அதன் பின்னர் மாம்பழம் சின்னத்தை டாக்டர் ராமதாஸ் பெற்றார். அப்போது முதல் பாமகவின் சின்னமாக மாம்பழம் சின்னம் இருந்து வருகிறது. அதே போலத்தான் மதிமுகவுக்கு குடை சின்னம் முன்பு இருந்தது. பிறகு அது பறிபோனது. அதனால் பம்பரம் சின்னம் பெற்றார்கள். அதன்பின் அங்கீகாரம் பெற்றதால் அதே சின்னம் இப்போதும் தொடர்கிறது. இப்படியான சின்னம் பறிப்பு என்பது கூட 8% வாக்குகளை ஒரு கட்சி தாண்டிவிட்டால் பிறகு அதையும் கூட பறிக்க முடியாது. விவசாய சின்னம் பெற்ற தேசிய கட்சி இப்போதைக்கு எங்கும் இல்லை. ஆக மாநில கட்சியான சீமானின் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்படும் என்பதற்கு முகாந்திரம் இல்லை. இந்த சின்னத்தை இழப்பதால் சீமானுக்கு என்ன நஷ்டம் வரும்? அது குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சின்னத்தை இழப்பதால் சீமான் கட்சி முடங்கிவிடுமா? சின்னம் விஷயத்தில் சீமானுக்கு கிடைத்துள்ள இந்த சர்ச்சை அரசியல் ரீதியாக லாபம்தான். அதேபோல புதிய சின்னம் கிடைத்தாலும் அவருக்கு லாபம்தான். முன்பு சீமானுக்கு மெழுகுவர்த்தி சின்னம் தான் இருந்தது. கிறிஸ்துவர் என்பதால் தான் மெழுகுவர்த்தி சின்னத்தை வாங்கியுள்ளார் என சிலர் அதை விமர்சித்தனர். சீமான் கட்சியை பொறுத்தளவில் சீமான் தான் அந்த கட்சியின் சின்னம். அதற்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். ஜெயலலிதா உயிரோடு உள்ளபோது அதிமுக இரட்டை இலையை எதிர்த்து 1.1% வாக்குகளைத்தான் சீமான் பெற்றார். அதன் பின்னர் அவர் மறைந்த பிறகு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் எதிர்த்து 3.8% வாக்குகளை பெற்றார். திரும்பவும் இரட்டை இலையை பலவீனப்படுத்தி 6.8% வாக்குகளை பெற்றார். ஒருமுறை செந்தில் பாலாஜி சீமானை 5% வாக்குகளுக்கு மேல் எடுக்க விடமாட்டேன் என்றார். அதையும் மீறி சீமான் 6.3% வாக்குகளை பெற்றார். 38% வாக்குகளை பெற்றிருந்த அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் 25% வாக்குகளைத்தான் பெற்றது. பணம் கொடுத்தும் அதிமுக 13% வாக்குகளை இழந்துவிட்டது. பணமே கொடுக்காத சீமான் உள்ளாட்சி தேர்தலில் 1% வாக்குகளைத்தான் பெற்றார். ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் 6.3% வாக்குகளை பெற்றார். ஆகவே சீமான் கட்சியில் சின்னம் முக்கியமில்லை, அவரது பிரச்சாரம் முக்கியம். அதை பார்த்துதான் ஓட்டு போடுகிறார்கள் என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி.